ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாளை தை கிருத்திகை 2025. இதை செஞ்சீங்க அப்படின்னா விரைவில் கைமேல பலன் கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் தவற விடக்கூடாத விரதங்களில் ஒன்று தை கிருத்திகை விரதமாகுங்க. தை கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் குறிப்பிட வேண்டியதை நிறைவேற வேண்டும் என்பதற்காக முருகனிடம் வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் பலன் தருங்க. தை கிருத்திகை அன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானிடமிருந்து முன்வைத்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. இந்த முறையில் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகுங்க. தை கிருத்திகளோட சிறப்புகள். முருகப்பெருமானுக்குடைய முக்கியமான விரதங்களில் ஒன்று கிருத்திகை விரதம். அதுவும் தை மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். நீங்கள் முருகனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும், யாருக்காக வேண்டுதல் வைத்தாலும் அது விரைவில் நிறைவேறும். பதவி உயர்வு, உயர்வான நிலையை அடைய, தொழிலில் சிறக்க, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, செவ்வாய் தோஷம் நீங்க, குடும்பம் சிறக்க என எத்தனை கோரிக்கைகள் வேண்டும்னாலும் நீங்கள் தை கிருத்திகை விரதம் அன்று வச்சிங்க அப்படின்னா அது நிச்சயம் நிறைவேறுங்க. தை கிருத்திகை இந்த ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதியான வியாழக்கிழமை வருகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி இரவு 11:19 மணி துவங்கி பிப்ரவரி 6ஆம் தேதி இரவு 9:53 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அதற்கு பிறகுதான் ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அதனால பிப்ரவரி 6ஆம் தேதி தை கிருத்திகை அன்று எப்போது முடிகிறதோ அந்த சமயத்தில் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை பிரகாசமாகவும் அமோகமாகவும் இருக்கும். முருகப்பெருமானோட அருளும் முழுவதுமாக கிடைக்குங்க. தை கிருத்திகை அன்று காலை துவங்கி மாலை வரை விரதம் இருந்து வழிபடலாம். முருகனுக்கு பால் மற்றும் தேனால் அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம் செய்வதால் ஆயுள் விருத்தி ஏற்படும். அதே போல் முருகப்பெருமானுக்கு செவ்வாழை படைத்து அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானதுங்க. செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் செவ்வரளி மாலை சாற்றுவதும் சிறந்ததுங்க. இதை முடித்துவிட்டு 6 முறை முருகப்பெருமான் சன்னதியை சுற்றி வந்து வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டினை யார் வேண்டும்னாலும் செய்யலாங்க. தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானிடம் வைத்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறவங்க 6 எலுமிச்சை பழத்தை வாங்கி சென்று முருகனின் பாதத்தில் நீங்கள் வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தற்போது எத்தனை வயது நடக்கிறதோ அத்தனை விளக்குகள் ஏற்றியோ அல்லது எத்தனை வயதாகிறதோ அத்தனை எண்ணிக்கையில் முருகப்பெருமானின் ஆலயத்தை சுற்றி வர வேண்டுங்க. 108 முறை சுற்றி வருவது இன்னும் சிறப்பானது. அப்படி சுற்றி வந்து வழிபட்ட பிறகு முருகப்பெருமானோட காலடியில் வைத்த 6 எலுமிச்சை பழங்களை வாங்கி கொண்டு நீங்கள் வீட்டுக்கு போகணுங்க. வீட்டின் பூஜை அறையில் எப்பொழுதும் ஏற்றும் விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு கோவிலிலிருந்து கொண்டு வந்த 6 எலுமிச்சை பழங்களை 2ஆக நறுக்கி அதன் சாற்றை பிழிந்து விட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூஜை அறையில் ஒரு இலை அல்லது தட்டு வைத்து வரிசையாக விளக்கேற்ற வேண்டுங்க. நல்லெண்ணெய், நெய் என எது முடிகிறதோ அதனால் விளக்கேற்றி அது தானாக குளிரும் வரை விட்டுவிட வேண்டுங்க. இப்படி விளக்கேற்றுவதால் வீட்டில் இருக்கும் தீய அதிர்வுகள் நீங்கி முருகப்பெருமானோட அருள் முற்றிலுமாக இருக்குங்க. உங்களின் வாழ்க்கை பிரகாசமாகுவதுடன் நீங்கள் முருகப்பெருமானிடம் முன்வைத்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.